ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் அஜித்தோட குட் பேட் அக்லி திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலேயே அந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்காக அந்த படம் சம்மந்தப்பட்டவங்க என்னென்னவோ பண்ணுறாங்க. ரீசெண்டாக வெளியான வீர தீர சூரன் 2 படத்துக்காக அதன் நாயகன் விக்ரம், நாயகி துஷாரா இவங்க எல்லாருமே கல்லூரி விழா தமிழகத்தில் மட்டுமல்லாது ஆந்திரா, கர்நாடகா, கேரளான்னு பல ஊருக்கு போனாங்க. படம் வெளியான அப்புறமாவும் கூட தேட்டருக்கெல்லாம் போய் படத்தை ரொம்ப தாங்கி பிடிச்சாங்க. ஆனால் அஜித் படம் வந்தால் இது எதுவுமே நடக்காது. தான் நடிக்கும் படங்களின் எந்த விதமான நிகழ்ச்சிகளிலும் அஜித் கலந்து கொள்ள மாட்டார். பல வருடங்களாக அதை ஒரு கொள்கையாகவே வைத்துள்ளார். இந்த காலத்தில் அந்த கொள்கை எடுபடுமா என்பது சந்தேகமே. அது அஜித் நடித்து வெளிவந்த விடாமுயற்சி படத்திலேயே தெரிஞ்சிச்சு. இந்த நிலையில் இன்னும் சில தினங்களில் வெளியாக உள்ள குட் பேட் அக்லி படத்துக்காக இதுவரை எந்த நிகழ்ச்சியும் பத்திரிகையாளர் சந்திப்பும் நடக்கவில்லை. தமிழில் மட்டுமல்லாது தெலுங்கு, இந்தியிலும் இதே நிலைதான். தமிழிலாவது சில தினங்களுக்கு முன்பு ட்ரெய்லரை வெளியிட்டார்கள். தெலுங்கு, இந்தி ட்ரெய்லர்களை இன்றுதான் அடுத்தடுத்து வெளியிட்டுள்ளார்கள். தமிழில் தியேட்டர்கள் கிடைக்கும் அளவிற்கு தெலுங்கு, ஹிந்தியில் கிடைக்குமா என்பது தெரியவில்லை என்பதுதான் இப்போதைய நிலவரம். வாங்க இந்த படத்தோட ட்ரெய்லர் பற்றி பார்ப்போம். இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியானதுலேருந்தே இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அஜித் ரசிகர்களுக்கு ரொம்பவே அதிகமாயிட்டே இருக்குது. குட் பேட் அக்லி ட்ரெய்லர். அஜித் குமாரின் ஆக்ஷன் படத்தில் அவரது கடந்த கால படக்குறிப்புகள் நிறைந்துள்ளன. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கும் குட் பேட் அக்லி படத்தில் த்ரிஷா கதாநாயகியாக நடிக்கிறார். இந்த வருடத்தின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படத்தின் ட்ரெய்லர்களில் ஒன்று இறுதியாக இங்கே. அஜித் குமார் மற்றும் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனின் குட் பேட் அக்லி படத்தின் தயாரிப்பாளர்கள் படத்தின் வெளியீட்டிற்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாக படத்தின் ட்ரெய்லரை வெளியிட்டுள்ளனர். ட்ரெய்லரில் பல கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்திய பிறகு அர்ஜுன் தாஸ் அஜித்தின் மங்காத்தா வசனத்தை நடிகரிடம்தானே மீண்டும் கூறுகிறார். அஜித்தின் ஏகே கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்திய பிறகு அவர் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை தனக்காக விட்டுவிட்டார். தனது மனைவிக்காக குடிப்பதை விட்டுவிட்டார். தனது மகனுக்காக வன்முறையை எப்படி முடிவுக்கு கொண்டு வந்தார். தனது மகனை காப்பாற்ற மீண்டும் வன்முறையை நாட அவர் தயங்க மாட்டார் என்பது பற்றிய ஒரு வரி நமக்கு கிடைக்கிறது. அஜித்தின் முந்தைய படங்களான வரலாறு, வில்லன், தீனா மற்றும் மங்காத்தா பற்றிய குறிப்புகளை தவிர ட்ரெய்லர் பாப் கலாச்சார குறிப்புகளால் நிரம்பியுள்ளது. ட்ரெய்லர் 1996 வெளியான நாட்டுப்புற பாட்டு திரைப்படத்தின் பிரபலமான ஒத்த ரூபாய் தாரன் பாடலின் ரீமேக்ஸ் பதிப்பையும் பயன்படுத்துகிறது. பிந்தைய பாதி மலேசிய தமிழ் ராப்பர் டார்க்கியின் பிரபலமான புலி புலி பாடலை பயன்படுத்துகிறது. குட் பேட் அக்லி படத்தில் த்ரிஷா கதாநாயகியாக நடிக்கிறார். சுவாரஸ்யமாக அஜித்தின் சமீபத்திய படமான மகள் திருமேனியின் விடாமுயற்சியிலும் த்ரிஷா நடித்திருந்தார். குட் பேட் அக்லி படத்தில் பிரபு, பிரசன்னா, அர்ஜுன் தாஸ், ஷைன்டாம் சாக்கோ, சுனில், ராகுல் தேவ் மற்றும் யோகி பாபு ஆகியோரும் நடிக்கின்றனர். இந்த படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ் இசையமைத்துள்ளார். அபிநந்தன், ராமானுஜம் ஒளிப்பதிவாளர்களாகவும் விஜய் வேலுக்குட்டி பட தொகுப்பாளராகவும் பணியாற்றுகின்றனர். நவீன் எர்னேனி மற்றும் ஒய் ரவிசங்கர் ஆகியோர் தங்கள் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பேனரின் கீழ் இந்த படத்தை தயாரிக்கின்றனர். இந்த படம் ஏப்ரல் 10 திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. படம் வெற்றி பெற அஜித் ரசிகர்கள் சார்பாக நாமளும் ஒரு விஷ் பண்ணிக்கலாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ கண்டினியூவாக உங்களுக்கு கிடைக்கும்.